பிடபிள்யூடி சட்டத்தால் யுத்தம் செய் என்ற நிகழ்ச்சிக்கு மதுரை வழக்கறிஞர் எம்யு சமீர் ஜான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. சட்டத்தால் யுத்தம் செய். நான் உங்கள் வழக்கறிஞர் சமீர் ஜான். ஆவணம் பத்திரமா பட்டாவா? ஆக்சுவலா சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துடைய ஆவணங்க பட்டாவா பத்திரமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சொத்து நம்ம வாங்கணும்னா என்னென்ன ஆவணங்களை நம்ம பரிசீலனை பண்ணணும், என்னென்ன ஆவணங்களை நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினானது ஒரு சொத்தை நம்ம வாங்குறோம்னா அந்த சொத்துடைய உரிமையாளருக்கு என்ன இருக்கும்? கிரயப்பத்திரம் இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு தான செட்டில்மெண்ட், அந்த சொத்து அவருக்கு உரிமையானது அப்படிங்கிறது அவருக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்னன்னா அந்த சொத்துடைய ஆவணம், கிரைய ஆவணம் அல்லது தான செட்டில்மெண்ட் அல்லது உயில், இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட ஆவணமா இருக்கும். அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டா அவங்க பேர்ல என்ன செய்யும் வரும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூர்வீக பட்டா இருக்கும். அதாவது 1930க்கு முன்னாடி 20க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சொத்தை அவங்க மூதாதையர்களுக்கே உரித்தான சொத்தா இருக்கும். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு முன்னாடி அந்த சொத்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கிரையம் வாங்கியிருப்பாங்க. அதன் பிறகு எந்த ஒரு பத்திரமும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த வாரிசின் அடிப்படையில் அவங்க அனுபவிச்சுட்டே வந்திருப்பாங்க. பட்டா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மாத்திட்டே வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆவணங்களை பார்த்தா கூட பட்டா இருந்தாலும் அந்த பட்டாத்தை அவங்களுக்கு பேஸ் பண்ணி கொடுத்தாலுமே சொத்து ஆவணம்னு பார்க்கும்போது மூல ஆவணம் என்ன செய்யும்? அவங்களுடைய மூதாதையர்கள் பேர்ல என்ன செய்யணும்? கட்டாயம் ஒரு சொத்து என்ன செய்யும்னா பத்திரம் ஒருத்தவங்க அவங்களுக்கு பட்டா வேற ஆளு பேர்ல இருக்குது, ஆனா அந்த பத்திரம் செல்லாதுங்கிறாங்க. அது எப்படி? இல்ல, இதுல பத்திரமா பட்டாவா எது செல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் டிக்ளரே சூட்ல தான் இதை என்ன செய்யணும்னா டிசைட் பண்ண முடியும். ஏன்னா பத்திரம் செல்லுமா பட்டா செல்லுமா அப்படின்னம்னா பட்டாவா இல்ல பத்திரமா ஆவணம். இப்ப ஒரு இதுல போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு பத்திரம் பதியணும்னா பட்டாவில் பிரச்சனை வருது, இல்ல பத்திரத்துல பிரச்சனை. ரெண்டுமே என்கிட்ட பத்திரம் என்கிட்ட இருக்குது, பட்டா வேறாள்கிட்ட இருக்குது. அதை எப்படி நம்ம கிளியர் பண்றது? அதை எந்த மாதிரி முறையில கிளியர் பண்ண முடியும்? எஸ், கரெக்ட். ஒரு சொத்துக்கு மெயினானது பத்திரம் தான். அந்த பத்திரத்தை பேஸ் பண்ணி தான் பட்டாவே போடுவாங்க. ஸோ பத்திரம் ஒரு ஆள் பேர்ல இருக்கு, எக்ஸுங்கிற நபர் பேர்ல ஒரு பத்திரம் இருக்கு. அந்த எக்ஸுங்கிற நபருக்கு அந்த பத்திரம் எப்படி வந்ததுன்னா அவர் முன்னாடி அதோட சொத்தை என்ன செஞ்சிருப்பாருன்னா கிரையம் வாங்கியிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ங்கிற நபர்கிட்ட எக்ஸுங்கிற நபர் கிரையம் வாங்கிறாரு. கிரையம் வாங்கும் பொழுதே அந்த ஒய்ங்கிற நபர் பேர்ல பட்டா இருக்கான்னு அவர் செக் பண்ணிருக்கணும், அது பரிசீலனை பண்ணிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒய்ங்கிற நபர் பேர்லயே பட்டா இல்லாம எம்ஓ இல்ல ஏங்கிற ஒரு நபர் பேர்ல பட்டா இருந்துச்சுன்னா அந்த பட்டா அந்த ஏங்கிற நபர் பேர்ல ஏன் பட்டா வந்தது அப்படிங்கிறத நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணி பார்க்கணும். இவருக்கு எந்த அடிப்படையில பட்டா கொடுக்கப்பட்டது. அந்த பட்டா தவறான பட்டாவா இருந்துச்சுன்னா பட்டா கேன்சலேஷன், ஆர்டிஓ கோர்ட்ல பட்டா கேன்சலேஷன் பண்ணிட்டு உரிமையாளர் பேர்ல இந்த ஒய்ங்கிற பேர்ல ஏற்கனவே பத்திரம் இருந்தது இல்லையா, நம்மங்கிற எக்ஸுங்கிற பேர்ல கரையம் வாங்கியிருக்கோம் இல்லையா, நான் ஒய்ங்கிற நபர்கிட்ட பத்திரம் இருந்துச்சு, நான் எக்ஸுங்கிற நபர் நான் கரையம் வாங்கியிருக்கேன், ஆனா ஏங்கிற நபர் பேர்ல தவறான ஒரு பட்டா இருக்கு, அந்த பட்டா ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டிஓ கோர்ட்ல போட்டோம்னா அவங்க ஆவணங்களை பரிசீலனை பண்ணிட்டு அந்த பட்டா ரத்து பண்ணிட்டு எக்ஸுங்கிற யார் இப்ப கிரையம் வாங்கியிருக்காங்களோ அவங்க பேர்ல பட்டா. பத்திரம் தான் நமக்கு ஒரிஜினல் மெயின் பத்திரம் தான். ஆனா பட்டான்னு சொல்றாங்களே சார், பத்திரத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் பட்டா கொடுக்க முடியும். பத்திரம் இல்லாம ஒரு பட்டா கொடுக்குறாங்கன்னா அது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய புறம்போக்கு லேண்டை கவர்மெண்ட் மனப்பிரிவா பிரிச்சு கவர்மெண்ட் ஃப்ரீ லேண்டு கொடுக்கும். அப்படி ஃப்ரீ லேண்டு கொடுத்தாங்கன்னா அப்ப என்ன செய்வாங்கன்னா கவர்மெண்ட் பட்டா தான் கொடுப்பாங்க, அதுல பத்திரம் இருக்காது. ஆனா நமக்கு ஒரு சொத்து மூதாதையர் அடிப்படையிலேயோ ஒரு கிரைய சொத்து ஒரு ஒரிஜினல் ஓனர் சொத்துனா கட்டாயம் பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணங்கள் இல்ல ஒரு தான செட்டில்மெண்ட் எனி ஒன் ஆவணம் ரிஜிஸ்டர்டு டீடு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர்டு டீடு இல்லைன்னா பட்டா வெறும் பட்டா மட்டும் வச்சிருந்தாங்கன்னா மூதாதையர் சொத்தா இருக்கும். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி மூதாதையர் சொத்துக்கள் வாழையடி வாழையா அதை செஞ்சிருக்கோம்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க பட்டா மாறிக்கிட்டே வருவாங்க. அந்த பட்டா பேஸ் பண்ணி இருக்கும்.
ஆனாலும் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்து சொத்து வருதுன்னா 1920 1915 எல்லாம் ஒரு கிரைய பத்திரம் என்ன செஞ்சிருக்கோம், சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு கிரைய பத்திரம் என்ன செஞ்சிருக்கோம்னா இருந்திருக்கும். இப்ப ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வருதா அண்ணன்ட்ட பத்திரம் இருக்குது, தம்பிட்ட பட்டா இருக்குது அவன் பேர்ல, அதை எப்படி சார் சரி பண்றது? இல்ல அண்ணன் தம்பி பிரச்சனைங்கிறது வேற. இது அண்ணன் தம்பி பட்டா, அண்ணன்ட்ட பத்திரம் இருக்கு தம்பிட்ட பட்டா இருக்குன்னா அது இஷ்யூ வேற. தேர்ட் பார்ட்டி எக்ஸுங்கிற ஒரு நபர் வேற, ஒய்ங்கிற நபர் வேற, ரெண்டுமே டிஃப்ரெண்டான நபர்கள். அவங்கள்ட்ட ஒருத்தட்ட பத்திரமும் ஒருத்தட்ட பட்டா இருந்துச்சுன்னா அந்த கேஸேங்கிறது வேற. அண்ணன் தம்பியா இருந்தாங்கன்னா அதுல எப்படி வித்தியாசப்படுறதுன்னா, அண்ணன் தம்பி ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணனுக்கு வந்து தம்பி, அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க. சோ அவங்க ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த சொத்துக்கு உரிமையாளர் வந்திருப்பாங்க. அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்த பிறகு இறந்துடுறாரு. ஆனா அப்பா பேர்ல தான் என்ன செஞ்சிருக்கோம், பட்டா இருந்திருக்கும். அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருப்பாரு அண்ணன் பேர்ல. இத அப்பா உயிரோட இருக்கும் போதே அந்த தான செட்டில்மெண்ட் பெற்ற நபர் அந்த அண்ணன் தன்னுடைய பேருக்கு அப்பா பேர்ல இருந்து பட்டாவை மாத்தாம விட்டுட்டாருன்னா அந்த பட்டா யார் பேர்ல இருக்கும், இறந்த பிறகும் அப்பா பேர்ல இருக்குமா? தம்பி பேர்ல வந்திருக்கேன். தம்பி பேர்ல ஏன் மாறுது? தம்பி என்ன பண்ணிருப்பாருன்னா நான் தான் மட்டுமே வாரிசுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஜரியான ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி எங்க அப்பாவுக்கு நான் மட்டும்தான் வாரிசு அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருக்கிறதாவோ, இல்ல அண்ணனுக்கு ஒரு அப்பா உயிரோடு இருக்கும்போது தானம் கொடுத்ததாவோ எதையுமே காட்டாம நான் மட்டும்தான் வாரிசுன்னு காட்டியிருந்தா அங்க பட்டா என்ன செஞ்சிருக்கோம், மாற்றப்பட்டிருக்கும். எனிவே ஒரு பட்டா ஏதாவது பட்டா இஷ்யூ வந்துச்சுன்னா அது பெரிய இஷ்யூ இல்லை. ஆடியோ கோர்ட்ல அந்த பட்டா எப்படி எதன் அடிப்படையில வந்ததுன்னு சொல்லி ரெவன்யூ ரெக்கார்டை நம்ம செக் பண்ணாலே அந்த பட்டா எப்படி கொடுத்தாங்க, எதை ஆவணத்துல பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஏதோ பட்டாவை நம்ம அப்ளை பண்றோம்னா வெறும்ன பட்டா வந்து இஷ்யூ பண்ணிட மாட்டான். மெயினா வந்து கிரைய பத்திரம் கொடுங்க. இப்ப இருக்கிற இஷ்யூவை நம்பியா இருக்கட்டும் இல்ல வேற யாரும் சொத்து வாங்கினாலும் இந்த பட்டா இஷ்யூ பத்திர இஷ்யூ தான் பெரும் இஷ்யூவா இருக்குது. ஆமா, இதுல வந்து என்னன்னா இதுலதான் வந்து சூட்டா வந்து இதுக்கப்புறமா ஆடியோ கோர்ட்ல சொல்லியிருந்தேன் பட்டா கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப 2 வட்டமே இதுல என்ன சில நேரங்கள்ல வரும்னா 2 வட்டமே பத்திரம் இருக்கும். எங்கிட்டையும் பத்திரம் இருக்கு அவர்டையும் பத்திரம் இருக்குன்னு வரும். சோ இதை யார் டிசைட் பண்ண முடியுமானா சிவில் கோர்ட் தான் டிசைட் பண்ண முடியும். சிவில் கோர்ட்ல பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் சூட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. டிக்ளரேஷன் சூட் இது என்னுடைய சொத்து தான் சொல்லி விளம்புகை பரிகாரம் கேட்பாங்க. அதாவது இது என்னுடைய சொத்து தான் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விளம்புகை பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த டிக்ளரேஷன் சூட் என்ன செய்யறதுன்னா ஃபைல் பண்ண முடியும். கோர்ட்டு தான் என்ன செய்யும், 2 பேருடைய ஆவணங்களையும் பரிசீலனை பண்ணும். 2 பேர்ட்டையும் கிரைய ஆவணம், இது ஒரு சந்தேகம் வரும். என்கிட்ட கிரைய ஆவணம் இருக்கு, அவர்கிட்டையும் கிரைய ஆவணம், யாருடைய கிரைய ஆவணம் ஒரிஜினல் ஆவணம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் பேரண்ட் டாக்குமெண்ட். இதுதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஒரு சொத்தை வாங்கணும்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், எதையெல்லாம் செக் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி வாங்குறாங்கன்னா ரைட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி செக் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும்போது அந்த அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைங்கிறது வேற. ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைனா அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து, அந்த சொத்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா அப்பா மூலியமா தான் வந்தது, இல்ல அவங்க தாத்தா மூலியமா வந்துடும், இல்ல அவங்க அம்மா மூலியமா வந்துடும். சோ அது ஜெனரேஷன் அடிப்படையில அவங்களுக்கு மூதாதையர்களுடைய சொத்து, அன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி. அது யாருக்கு உரிதானதுன்னா எல்லாருக்கும் காமன். அதான் பார்ட்டிஷன் சூட் அப்படிம்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போட்டு ஒரு சர்க்குலர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. பார்ட்டிஷன் சூட்டை வந்து 6 மாசத்துக்குள்ள என்ன செய்யுங்க, முடிச்சு கொடுங்க. பார்ட்டிஷன் சூட் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் சூட்ல வந்து ஒண்ணுமே இல்லை, பாக பிரிவினை தான். யாரு எந்த பாகத்தை எடுக்க போறோம் அப்படிங்கறத பண்ண போறோம். ஆனா அந்த பார்ட்டிஷன் சூட்டு காலங்காலமா 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ நடக்கக்கூடிய பார்ட்டிஷன் சூட் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் இப்ப என்ன ஆகுதுன்னா 6 மாசத்துக்குள்ள பார்ட்டிஷன் பண்ணி முடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்து 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்க்குலர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. பார்ட்டிஷன் சூட் இதுக்கு அப்புறமா வந்து இந்த அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை எல்லாம் பார்ட்டிஷன் சூட்ல பெரும்பாலும் நடக்கிறதே வந்து இந்த வயல் மத்த வீடு இதெல்லாம் கிடைக்காது. வயலை புறம்போக்குல இடத்தையோ இல்ல வயலையோ இந்த மாதிரி ஒரு இடத்த வளைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வர்றது. ஆமா, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டது கரெக்டான விஷயம்.
இப்ப வயலையெல்லாம் இப்ப நான் பயிரிட்டு இருப்பேன், என்னுடைய சொத்தா இருக்கும். ஆனா வந்து என்னுடைய வயல்ல வந்து இன்னொருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வருவாரு, அந்த அறுவடையை தடுக்க வருவாரு. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன செய்யலாம்னா இன்ஜெக்ஷன் ஷூட் அப்படிம்பா. இன்ஜெக்ஷன் ஷூட் அப்படின்னம்னா ரொம்ப இலகுவானது. இப்ப நான் முதல் சொன்னது டிக்ளரேஷன் ஷூட் ஆகுது, மவுண்ட் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும், அந்த சொத்துடைய வேல்யூ தக்குன்னு கோர்ட் ஃபீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்ஜெக்ஷன் ஷூட்டை பொறுத்தவரை கம்மியான கோர்ட் ஃபீ தான் இருக்கும். சோ அந்த இன்ஜெக்ஷன் ஷூட்டை பாத்தீங்கன்னா 3 வகையான ஷூட் இருக்கு. இன்ஜெக்ஷன்ல 3 வகையான தீர்ப்புகளை நம்ம செய்யலாம் பெறலாம். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன், டெம்பரரி இன்ஜெக்ஷன், அப்புறம் ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன். இந்த 3 வகையான தீர்ப்புகளை பெறலாம். இது இதை இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, வயல்ல வந்து நான் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன், திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து அறுவடை பண்ண விடாம தடுக்கிறாரு, இல்ல அவர் வந்து அறுவடை பண்றாருன்னா நம்ம இமீடியட்டா என்ன செய்யலாம்னா ஒரு சூட்டை ஃபைல் பண்ணி இது என்னுடைய சொத்து தான், இது என்னுடைய, நான் தான் பயிரிட்டேன், என் பேர்ல தான் பட்டா இருக்கு, என் பேர்ல தான் சொத்து பத்திரங்கள்லாம் இருக்கு, நான் வந்து பயிரிட்டேன், நான் வந்து பயிரை அறுவடை பண்ணும் பொழுது இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸுங்கிற நபர் வந்து என்ன வந்து தடுக்கிறாரு அப்படின்னம்னா ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இன்னைக்கு தான் சூட்டை ஃபைல் பண்றோம், இன்ஜெக்ஷன் சூட்டை இன்னைக்கு தான் ஃபைல் பண்றோம்னா இன்னைக்கே எதிர்த்தரப்புக்கு மனுவை காப்பியை சர்வ் பண்ணாம எதிர்த்தரப்புல இருந்து எதிர் உரை கேட்காமலேயே எதிர்த்தரப்புல இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வாங்காமலேயே கோர்ட் என்ன செய்யலாம்னா நீதிமன்றம் ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். அது வந்து எல்லா கேஸ்லயும் அதை எப்படி கொடுப்பாங்கன்னா நீதிமன்றம் ரொம்ப நம்மளுடைய ஆவணங்களை அனைத்தையும் பரிசீலனை பண்ணுவாங்க. அந்த சொத்துக்கு உரிமையாளர் நீங்கிறதுக்கான ஆவணங்கள் முதல் கொடுத்திருக்கோமா, பட்டா நீங்க கொடுத்திருக்கீங்களா, எல்லாமே பார்த்துட்டு ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன். அது வந்து எப்படின்னா டெம்பரரி, அதாவது ஆட் இன்ட்ரீம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 1 வாரம் 10 நாள், அந்த 10 நாள் டைமோ 1 வாரம் டைமோ அடுத்த வாய்தா வர்ற வரைக்கும் அந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படும். அது இமீடியட்டா என்ன செய்யணும்னா அந்த ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா எதிர்த்தரப்பினருக்கு என்ன செய்யும், நம்மளே வந்து வாதியே என்ன செய்யணும்னா நோட்டீஸ் அனுப்பணும், இந்த மாதிரி ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால அப்படின்னு சொல்லி அடுத்த வாய்தா என்னைக்கும் கொடுத்தோம்னா அவங்க அதை எதிர்த்தரப்பினர் வரும் பொழுது அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ண பிறகு அவங்க தரப்புல வந்து ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுத்த தப்புன்னு தான் வருவாங்க. சோ அந்த ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுத்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்வரையை ஃபைல் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி நீதிமன்றம் பண்ணுவாங்கன்னா ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கண்டினியூஷன் ஆகுறதா இல்ல ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் க்ளோஸ் பண்றாங்களா அப்படிங்கறது அடுத்த ஹியரிங்ல எதிர்த்தரப்பினருடைய ஆவணங்களையும் அவங்களுடைய எதிர்வரையும் பார்த்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு. அப்புறம் இன்ஜெக்ஷன், இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் அப்படிம்பாங்க. இந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்பினருடைய எதிர் உரையை கேட்டு அவங்களுடைய ஆவணங்களை எல்லாம் பரிசீலனை பண்ண பிறகு மெயின் சூட்டு பெண்டிங்கா இருக்கிற வரைக்கும், மெயின் சூட்டுடைய அந்த மெயின் இன்ஜெக்ஷன் வந்து பெண்டிங்கா இருக்கிற வரைக்கும், ஏன்னா விசாரணை வந்து ரொம்ப காலம் நடக்கும், அது இருக்கிற வரைக்கும் ஒரு இன்ட்ரீமாக வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேண்ட்ல வந்து இப்ப நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இவர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னுடைய லேண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்பா. எதிர்த்தரப்பு சொல்ல இல்ல அவர் லேண்ட் இல்ல என் லேண்டு தான் அப்படின்பா. ரெண்டோடைய ஆவணங்களையும் போட்டு பரிசீலனை பண்ணிட்டு சரி வாதியுடைய இடம் தான் இது, வாதி தான் இவ்வளவு நாள் பயிரிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், அந்த பசலி ஆண்டுல உள்ள அவங்க என்ன பயிரிட்டாங்க, யாரு பயிரிட்டாங்க அப்படிங்கறது வந்து தாலுகா ஆபீஸ்ல வந்து ஒரு அந்த அறுவடை டயத்திலையும் நோட் பண்ணிட்டே வருவாங்க. அதெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணி நீதிமன்றம் என்ன பண்ணோம்னா வாதி தான் பயிரிட்டு இருக்காரு, இடைக்காலமா அவர் பயிரிடுறதுல வந்து பிரதிவாதி என்ன செய்யக்கூடாது, எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது இடைக்காலமா அப்படின்னு சொல்லி அந்த என்ன செய்வாங்கன்னா இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனா மெயின் தீர்ப்பு வர்ற இதுதான் மெயின் தீர்ப்பானா அது கிடையாது. மெயின் தீர்ப்பு வந்து மாறுபடுறதுக்கு என்ன செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த இடைக்காலமா கொடுக்கறது தான் இந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன். அப்புறம் ஃபைனல் ஆர்டர், அதான் ஃபைனல் இன்ஜெக்ஷன். அது ஃபைனல் மாசம் சார் ஆகும் நம்ம கேஸ் நடக்க, இப்ப கேஸ் போட்டோம்னா எத்தனை மாசம் ஆகும் இல்ல எத்தனை வருஷம் ஆகும்? அதாவது சிவில் கேஸ பொறுத்தவரையில அந்த வருடங்கள் ஆண்டுகள் அந்த வந்து குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா இரண்டு தரப்பினருமே யாராவது ஒரு தரப்பினர் வந்து வேகமா கேஸ தன்னுடைய வாதத்தை வேகமா வச்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து அவங்களுக்கு வந்து சரியான பாயிண்ட்ஸ் இல்லைன்னா கேஸ் இழுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஐஏ பெட்டிஷன் போடுவாங்க, இடையீட்டு மனுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐஏ பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்கன்னா ஒரு மெயின் சூட்டுனா ஓஎஸ்என் இல்லையா, அசல் வழக்கு. அந்த அசல் வழக்கு மட்டுமே இருந்துச்சுன்னா வேகமா கேஸ் நடந்துருச்சும். அசல் வழக்கு ஃபைல் பண்ணாங்கன்னா எதிர்வுரை ஃபைல் பண்ண போறாங்க, அப்புறம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண போறாங்க, என்ன கேஸ், என்னென்ன கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறோம்,
அப்படிங்கறது இஷ்யூஸ். அந்த இஷ்யூஸை பிரேம் பண்ண போறாங்க, அப்புறம் ட்ரையல் எடுக்க போறாங்க. இது அசல் வழக்கு. ஆனா இடையீட்டு மனு ஒண்ணு தாக்கல் பண்ணும் பொழுது ஒரு ஐஏ பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த ஐஏ பெட்டிஷனுக்கு ஒரு கவுண்டர், ஐஏ பெட்டிஷன் அந்த ஐஏ பெட்டிஷனுக்கு ஒரு என்கொயரி, அந்த ஐஏ பெட்டிஷனுக்கு ஒரு ஆர்டர், இப்படி வரும்பொழுது மெயின் கேஸ் விசாரிக்க முடியாம அப்படி பெண்டிங்கே இருக்கு. சோ இதனாலதான் சிவில் வழக்குகள்லாம் என்ன செய்யுதுன்னா காலதாமதப்படும். மற்றபடி காலதாமதத்திற்கு இன்னொன்னு, அந்த நீதிமன்றத்துல வழக்குகள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதிகமா இருந்தோம்னா சில கேஸுகள் எடுத்து வச்சாலுமே நம்ம பாஸ்போர்ட் பண்ணியிருப்போம், எடுக்க முடியாம போகலாம். இல்ல நீதிமன்றத்துல நீதிபதி லீவா இருப்பாங்க. நம்ம கேஸ் அன்னைக்கு வரும்போது அந்த நீதிபதி அன்னைக்கு லீவா இருந்தாங்கன்னா ஒரு மாசம் தள்ளி என்ன செய்வாங்கன்னா வாய்தா போட்டுவாங்க. அதனாலயும் கேஸ் என்ன செய்யணும்னா போகும். ஆனா இதெல்லாம் ரேர் கேஸ், இதெல்லாம் ரேர் ரீசன் தான். மெயின் ரீசன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். யாருக்கா ஒரு ஆளுக்கு சாதகமா இருக்கும், யாருக்கா ஒரு ஆளுக்கு பாதகமா இருக்கும். பாதகமா இருக்கிறவர் வேகமா கேஸ நடத்த விரும்ப மாட்டாரு. ஏதாவது ஒரு இடையூறு கொடுத்துக்கிட்டே என்ன செய்வாருன்னா, ஏதாவது ஒரு ஐஏ பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு ஆர்டர் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு ஐஏ பெட்டிஷன் போடுறாரு, அவருக்கு எதிராக ஒரு ஆர்டர் ஆயிடும். அவர் எடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா மேல்முறையீடு பண்ணுவாரு. மேல்முறையீடு பண்ணாருன்னா அங்க ஒரு ஸ்டே வாங்குவாரு. சோ அந்த மேல்முறையீடு விசாரணை முடிக்கிற வரைக்கும் இந்த கேஸ் என்ன ஆகும், ஸ்டேல இருந்துடும். சோ இப்படியே காலங்கள் என்ன செய்யுதுன்னா போகுது ஒழிய நீதிமன்றத்தால எந்த கேஸும் டிலே ஆகுறது இல்லை. நீதிமன்றங்கள் எப்பொழுதுமே கேஸ வேகமா தான் நடத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா தரப்பினர்கள் சரியான முறையில என்ன செய்யல, கேஸ அப்ரோச் பண்ணாம அதை காலதாமதப்படுத்துறதுனாலதான் கேஸே காலதாமதப்படுது. எதுல பண்ண வேணும், எதுல கேஸ் போடணும்னா, இதுல கேஸ் நமக்கு சொத்து வாங்கணும்னா, ஒரு சொத்தை வாங்குறோம்னா மெயினானது அந்த சொத்துடைய உரிமையாளர்கிட்ட இருந்து அவர் பேர்ல இருக்க கிரைய ஆகணும். அவர் முன்னாடி ஒருத்தட்ட கிரையம் வாங்கியிருப்பாரு, அது பேரண்ட் டாக்குமெண்ட். அந்த பேரண்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறமா இந்த 2 ஆவணங்கள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் வேக்கன்ட் லேண்டா இருந்துச்சுன்னா பட்டா இருக்கும். கமர்ஷியல் பில்டிங், ஒரு பில்டிங்கா இருந்துச்சுன்னா அது டேக்ஸ் ரிப்ஸ், வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆவணங்கள் இது ப்ராப்பர்ட்டி பில்டிங்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு லேசியா இருக்கும். என்னன்னா பில்டிங்கா இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அவங்க பேர்ல வரி ரசீது எல்லாம் இருக்கும். அதனால அவங்களுடைய அனுபவத்துல இருக்கும். இப்போ வேக்கன்ட் லேண்டா இருக்குன்னு வைங்களேன், ஒரு விவசாய லேண்டா இருக்கும், விவசாயம் பண்ணாமலே ஒரு பூமி இருக்கும், அது விவசாயம் பண்ண முடியாம இருக்கும், ஆனா ஒரு பூமி இருக்கும், அவங்க பேர்ல பட்டா இருக்கு, அவங்க பேர்ல சிட்டா பட்டா, அந்த அவங்களுடைய பேரண்ட் ஆவணம். இத பிறகு ஒரு ஈசிங் வாங்க, என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் பத்திர ஆபீஸ்ல போடும் பொழுது இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்ட போனோம்னா 15 வருஷம் போட்டா போதும், ஈசி பார்த்தா போதும், ஒரு 20 வருஷம் ஈசி பார்த்தா போதும் அப்படின்னா, அப்படி நம்ம ஒரு நிர்ணயிக்க கூடாது. அதாவது லைஃப் டைம் கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு சொத்தோட லைஃப் டைம் 15 வருஷம் தான், 20 வருஷங்கிறது கிரைய வாங்குறதுல நம்ம அந்த மாதிரி ஒரு பிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது என்னைக்குமே. கிரைய வாங்கும் பொழுது ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட், நம்முடைய வாங்கக்கூடிய பேரண்ட் டாக்குமெண்ட் எந்த வருஷம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு சொத்து வாங்குறீங்க, 2025 இன்னைக்கு ஒரு சொத்து வாங்குறீங்க, நீங்க ஒருத்தர் வாங்கும்போது அவருடைய பத்திரம் 2010, அவர் 2010 வாங்கியிருக்காரு, 15 வருஷம் கழிச்சு உங்கள்ட்ட விற்கிறாரு. நீங்க வெறும் 2010 இருந்து 2015 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா போதுமானது கிடையாது. அவர் 2010 வாங்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 2005 ஒருத்தட்ட கிரையம் வாங்கியிருப்பாரு. 2005 அவர் கிரையம் வாங்குறாருன்னா அந்த 2005 இருந்து ஒரு ஈசி எடுத்தீங்கன்னா, இப்ப 2005 கிரையம் வாங்கியிருக்காருல்ல அவருக்கு முன்னாடி உள்ள நபர், அவர் யார்கிட்ட கிரையம் வாங்கினாரு அப்படிங்கிற ஆவணங்கள் அதுல வரும். சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் பேரண்ட் டாக்குமெண்ட் நமக்கு முன்னாடி எத்தனை டாக்குமெண்ட் இந்த சொத்துல பதியப்பட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் வெரிஃபை பண்ணணும். ஏதாவது இடத்துல வாரிசுகள்கிட்ட இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இறந்துருவாரு, அவர் வாரிசுகள் வித்திருப்பாங்க, ஒரு வாரிசை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கிரையம் வாங்கியிருப்பாங்க. அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா, 15 வருஷம் கழிச்சு 14 வருஷம் கழிச்சு என் சொத்து அதுல எனக்கு பங்கு இருக்கு, அது எனக்கு தெரியாம இவ்வளவு நாள் வித்துட்டாங்க, நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், நேத்தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இன்னைக்கு சூட்டுக்கு வருவாரு. ஆனா அதுக்கப்புறம் 4 டாக்குமெண்ட் என்ன செய்யிருக்கும், மாறி இருக்கும், 4 கை மாறி இருக்கும், 4 பேர் மாறி மாறி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கிரைய வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் வாரிசின் அடிப்படையில் அவருக்கு உரிமை இருக்கானா, இருக்கு. அவர்கிட்ட நீ கிரைய வாங்காம விட்டது தப்பு.
செல்லாதுன்னு இல்ல, அவருக்குரிய பங்குக்கு நம்ம இப்ப கொடுத்தாகணும். அவர் பார்ட்டிஷியன் போடுவார், எனக்கு ஒரு இவ்வளவு பங்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1990 வித்திருந்தாங்கன்னா ஒரு சொத்துடைய வேல்யூ 1000 ரூபான்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த சொத்துடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 1 கோடி ரூபாய் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு ரேட்டுக்கு அவர் உங்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு பணத்தை கேட்பார், இல்லாட்டி எனக்கு இடம் கொடுத்துருங்க சிம்பிளா. சோ இந்த வெறுமனே 15 வருஷம் பார்க்கணும் போதும் 20 வருஷம் பார்த்தா போதுங்கிறதே தவறான ஒரு விஷயம். அந்த ஆவணங்களை இதுக்குதான் லீகல் ஒப்பீனியன் கட்டாயம் வாங்கணும். ஒரு வழக்கறிஞரை அணுகி லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்குள்ள சோம்பேறித்தனப்பட்டோ அதுவுடைய எக்ஸ்பென்ஸை வந்து பெருசா நினைச்சிட்டு நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இதுல மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து சூட்டை போட்டு நிப்பாட்டிட்டாருன்னா அந்த சொத்தை அனுபவிக்க முடியாம அந்த சொத்துக்காண்டி கேஸை போட்டு வாழ்நாள் முழுவதும் அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். சோ லீகல் ஒப்பீனியன்ங்கிறது ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் எந்த சொத்தா இருந்தாலும். ஏன்னா லீகல் ஒப்பீனியன் பார்க்கும்பொழுது அட்வொகேட்ஸ் தெரியும், இதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்குவாங்க, இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் எடுத்துவாங்கன்னு உங்களுக்கு பல டாக்குமெண்ட் எடுக்க சொல்லுவாங்க. இந்த பத்திர ஆபீஸ்ல போய் சர்டிபிகேட் காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்கம்பாங்க. நான்லாம் எனக்கு லீகல் ஒப்பீனியன் வரும்போது 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவணங்கள் எல்லாம் எடுத்துருவோம். அப்படி வாங்குறோம்னா உரிமையாளர்கிட்ட உள்ள அவருடைய கிரைய பத்திரத்தை வாங்கணும். அவருக்கு எப்படி வந்துச்சுங்கிறத பத்திரத்தை வாங்கணும். இந்த 2 வாங்கினப்புறம் அவர் பேர்ல சொத்து வாங்கின பிறகு பட்டா மாத்திருக்காரா, தன்னுடைய பேர்ல ஆவணத்தை மாத்திருக்காரா, அதுக்குடைய வரியெல்லாம் கட்டியிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அந்த பட்டா இந்த 3 வாங்கின பிறகு ஈசி போடணும். அது ஈசி போடுறதுதான் எத்தனை ஆண்டு காலம் போடணுங்கிறது அந்த ஆவணங்களை அடிப்படையாத்தான் முடிவு பண்ண முடியும். லாஸ்ட் அந்த பத்திர எழுத்தாளர்கள் நிறைய பேர் சொல்ல 15 வருஷம் போட்டா போதும் 20 வருஷம் போட்டா போதும். அது என்னன்னா ஒரு பதிவு பண்ற பத்திர ஆபீஸ்ல போய் பதிவு பண்ண போறீங்கன்னா ரிஜிஸ்டார் வந்து கேட்கிற கேள்வி வந்து ஈசி கேட்பாரு. ஈசி அவர் எது வரைக்கும் பாப்பாருன்னா அவங்களுக்கு பார்க்க எது வரைக்கும் யூஸ்வலா பாக்குறாங்கன்னா இப்ப ஒருத்தர் கிரயம் கொடுக்குற ஒரு பேர்ல இருந்து கிரயம் இன்னைக்கு டேட் வரைக்கும் அவர் வேற யாருக்கும் கிரயம் கொடுக்கலையா, அந்த பத்திரத்துல வேற அந்த சொத்து சம்பந்தமா அவர் வாங்கின பிறகு எதுவும் நடக்கலையாங்கிறத மட்டும்தான் ரிஜிஸ்டர் பார்த்துருவார். அது வரைக்கும் ஈஸி எடுத்தா போகணும்னு சொல்லிதான் டாக்குமெண்ட் ரைட்டர் ஈஸி எடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய வேலை டாக்குமெண்ட் ரைட்டிங் வேலை இல்லை. நான் என்னோட அட்வொகேட்டோட வேலை அந்த சொத்து நீ வாங்கின பிறகு அந்த சொத்துல நீ பீஸ்ஃபுல்லா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீ அனுபவிக்கணும்னா லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும். லீகல் ஒப்பீனியன் பாக்குறதுன்னா என்ன, அதுக்கு முன்னாடி உள்ள பேரண்ட் டாக்குமெண்ட் ஃபுல்லாவே எடுத்து பார்க்கணும். எந்த எட்ஜ் வரைக்கும் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கோ அது அனைத்தையும் பரிசீலனை பண்ணாதான் ஏதாவது ஒரு இடத்துல சரியான நபர்கிட்ட இல்லாம தவறான நபர்கிட்ட கிரயம் வாங்கியிருக்கலாம், இல்ல ஏதாவது இடத்துல வந்து 2 கிரயம் போட்டிருக்கலாம். ஒரே நபரே என்ன பண்ணி விற்பாருன்னா பிளாட்டுகள் பிரிச்சு விற்பாங்க. அப்போ 1 ஏக்கரை பிளாட் பிரிக்கும் போது சில இடங்கள்ல நிறைய நடக்கும், பாதையை பிளாட்டா காட்டி வித்திருப்பாங்க. ஏன்னா இப்பதான் வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. கரெக்டா அந்த ஸ்கெட்சையே எனக்கு சொல்றாங்க, நிறைய அப்ரூவலுக்கு எல்லாம் நிறைய ரூல்ஸ் மாறி. ஆனா ஒரு 2010 2015 வாக்குல எல்லாம் இயர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து பட்டா அந்த பிளாட் விற்பனையில பாதையும் சேர்த்து ஒரு பட்டாவா ஒரு பிளாட்டா காட்டி விற்பனை செஞ்ச விஷயங்கள் நிறைய நடக்குது. ஒரே பிளாட்டை 2 நபர்களுக்கு விற்பனை செய்த விஷயங்கள் நிறைய நடக்குது. சோ இதெல்லாம் வந்து லீகல் ஒப்பீனியன் பார்க்கும் பொழுதுதான் கவனிக்க முடியும். ஒரு சொத்து வாங்குறோம்னா வெறுமனே நம்ம வந்து ஒரு 15 வருஷம் ஈஸியா பார்த்தோம், பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டோம், கரெக்டா இருக்கு, அவர் கையில தான் இருக்கு, அவர் தான் போயிட்டு வர்றாரு, அவர் தான் அந்த இடத்துல நின்னாரு அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் சொத்து வாங்கினோம்னா நாளைக்கு ஒரு சிவில் கேஸ் வந்துச்சுன்னா அந்த சிவில் கேஸ் தீர்ப்பாறது என்ன ஆகுதோ எதிர்த்தரப்பினர் என்ன ஆவணங்கள் கொண்டு வரானோ அதை வச்சு முடிவு பண்ணுவோம். இவங்களால இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த MU சமீர் ஜான் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார்.